71 இருந்து எங்க மேல இப்போ வரைக்கும் வழக்கு தொடுத்தேன்னு வந்தவன் பூரா டயர்டாகி தான் போயிட்டான். எங்க மேலதான் ஒருத்தனாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. சின்ன பசங்களா ஓரமா போய் விளையாடுங்க. நாங்க சவால் விட்டு காலர் பற்றி சொல்றோம். 77 இருந்து எங்கள் மீது போடப்பட்ட எந்த வழக்கையும் நிரூபிக்க முடியவில்லை. இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. சின்ன பசங்களா ஆட்டடா விளையாடுறீங்க. செந்தில் பாலாஜி 1.5 மணி நேரம் பிரஸ் மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அணில் வாய்கள் எல்லாம் வந்து ஜிப்பு போடப்பட்டது போல இப்போ வந்து என்ன வரி சொல்றாரு. எந்த செலவுமே பண்ணலன்னு சொல்றீங்களே. நாங்க ஹை டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கோமே, இதுக்கு பேரு செலவு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சிருக்கோமே அப்படின்னு நாங்க சொல்லல, வெள்ளை அறிக்கையிலே சொல்றீங்க. சொல்லிட்டு ஆனாலும் எந்த செலவும் பண்ணலன்னு சொல்றீங்க. 122 சப்ஸ்டேஷன்ஸ் கட்டி இருக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கையிலே சொல்றீங்க. ஆனாலும் திமுக செலவு பண்ணலன்னு சொல்றீங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலவு பண்ணலன்னு சொல்றீங்க. 40 நாள்ல வந்த உடனே எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அதுல எவ்வளவு நம்ம ஃபில்அப் பண்ண போறோம்ன்றதை இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு முடிவெடுத்து அதை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பி எங்களுக்கு இவ்வளவு பேரை இன்னென்ன பதவிகளுக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுங்க, இன்னென்ன கண்டிஷன்ஸை கொடுத்து அவங்க அதை நோட்டிபிகேஷன் போட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் நடத்தி ரிசல்ட்டுக்கு அறிவிச்சு அதுக்கப்புறம் நேரில் கூப்பிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி கேண்டிடேட்ஸை ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி இந்த 40 நாள்ல இவ்வளவு பண்ணிக்கலாம். ஐடிஐ முடிச்ச ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 1795 கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி லிஸ்ட் ரெடி. அதுவும் திராவிட மாடல் செலக்ட் பண்ணி வச்சதுதான். அது அவரே சொல்றாரு, இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம், சீக்கிரமா கையெழுத்த போட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் சொல்லாம மேம்போக்கா லீக் ஆயிருச்சு. எங்க லீக் ஆச்சு, எப்படி லீக் ஆச்சு? அதுக்கு பேர் தானே ஒயிட் பேப்பர். ஆமா, கேட்டா அதை டிவிஎஸ்சி பண்ணுமா? அப்புறம் எதுக்கு இந்த ஒயிட் பேப்பர்? இருண்ட கால ஆட்சி. இன்னைக்கு வந்து வெள்ளை பேப்பரே சாட்சி. காலையில இவர் வழக்கறிஞர் சரவணன் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன ஏதோ ஒரு பொது இடத்துல நின்று, அது பொதுவாக அவர் அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறதெல்லாம் வந்து இளையராஜா கேஸ் நடந்தது. இளையராஜா கேஸ் எதுவும் வரலையே, இப்போ அவர் வாட்டுக்கு சுமூகமாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. எம்பி ஆனதுக்கு வெளிநாடு போயிட்டார், வெளிநாடு போயிட்டாரு. அப்புறம் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் செய்தி வருகிறது. அது எவ்வளவு வன்மமா ஒரு மீடியா போடுறாங்கன்னா, கதவு ஓட்டை வழியாக நின்று பார்த்து கொண்டு இருந்தார் அப்படின்னு. அது ஒரு நியூஸா அவங்களுக்கு. யாரை பார்த்தா, அதாவது வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் ரெய்டு நடந்துகிட்டு இருந்த ஏவாவேலு அவர்களுடைய வீட்டில் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் அட்வொகேட் வந்திருக்கேன், உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலோவ் பண்ணல, நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு இவர் அப்படியா சொல்லிட்டு, அவர் நார்மலாக தானே இருக்காரு, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்ரி திங் இஸ் நார்மல் சார் அப்படின்றாங்க. உடனே இவர் உள்ள ஒரு தடவை இப்படி பார்ப்போம், நம்ம இயல்பும் அப்படி தானே சொல்றாங்க, ஆனாலும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்ல, அதை பார்க்குறாரு. உடனே கதவு ஓட்டை வழியாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸை போட்டு ட்ரோல் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓஹோ, இப்போ இதே மாதிரி வந்து கதவு ஓட்டை வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரியான தலைப்பை சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, வேற யாரு, ராஜ்மோகனுக்கு கூட போடுவாங்க அவங்க. அது கரெக்ட் தான். அந்த சரவணனுக்கு போடுறாங்கன்னா ராஜ்மோகனுக்கும் போடுவாங்க. கரெக்ட் தான், பண்ணக்கூடிய ஆட்கள் தான். கரெக்ட். மித்த ஆட்களுக்கெல்லாம் செய்ய முடியாது. அது சனாதனம் பிரச்சனை. சரி, இப்ப இதுவே ஏவாவேலு வெளியில நின்று இப்படி பாக்குறாரு, போட்டுருவேன். போட மாட்டேன். அப்போ மனநிலையவே அது குறுலாம். இப்ப சரவணன் அதுதான் பிரச்சனை. அதுல ஒரு கூஸ் பம்ப்ஸ் சரவணனுக்கு நடந்துச்சு. அப்படி இவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல, அடுத்த கொஞ்ச நேரத்துல சரவணன் சார் உள்ள வாங்க, கதை திறந்து உள்ள கொண்டு போயிட்டாங்க. வெளியில கெத்தா. நீ அப்ப எப்படி தம்ப்நெயில் போட்டிருக்கணும், ஓரமாக நின்ற சரவணன் உள்ள வாங்க என்று அழைத்து சென்ற அதிகாரி, அப்படி போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இல்ல அப்ப நடக்கல, கொஞ்சம் லேட்டா தான் உள்ள வரங்க. இவன் வந்து ட்ரோல் பண்றதுக்கு இல்லங்க, இந்த நியூஸை இவங்க வந்து கார்டு ரெடி பண்ணி டைப் பண்ணி போடுற கேப்ல அவர் உள்ள போயிட்டாரு வந்திருக்கலாம். அப்ப அதை டிராப் பண்ணிட்டு அதை தானே போடணும். ஆனாலும் அவர் போயிட்டு வந்து அவரு, ஆனாலும் இதை நாங்க போடுவோம், ஏன்னா நின்னது சரவணன் அண்ணாதுரை இல்லையா, அதனால அந்த குடுமி பாசம் இதாகுது. அப்புறம் அவரும் உள்ள போயிட்டு உள்ள என்ன நடந்ததுன்றத பேசிட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் வழக்கறிஞர். இது மாதிரியான தேர்வுகள்ல வந்து வழக்கறிஞரை அழைத்துக் கொள்வதற்கான உரிமை அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு அல்லது குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு இருக்கிறது. அதனால வழக்கறிஞர் போகிறார், அது அவருடைய டியூட்டி. அவர் தான் அவருக்கு ரெகுலரா ரெப்ரசன்ட் பண்றாருன்றதுனால அவர் போய் வழக்கறிஞராக நின்று பார்த்தார். செய்தி என்னன்னா, வந்து திமுக வழக்கறிஞர் அன்னைக்கு வேலை கொடுத்து விட்டதா. வழக்கறிஞர் அன்னைக்கு மட்டும் இல்ல,
நீ வந்து தட்டி எழுப்ப கூடாத ஒரு அணி வந்து இந்த வழக்கறிஞர் அணி தான் பத்தி உருட்டு விட்டுருவாங்க. கேட்டுப்பார், அம்மாவிடம் கேட்டுப்பார். இது என்னன்னா, சட்டமன்றத்துல ஏவாவேலு அவர்கள் தொடர்ச்சியா ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கல தாவேகா தரப்புல இருந்து. என்ன இந்த மனுஷன் இப்போ லாஜிக்காவும் பேசுறாப்புல, புரியுற மாதிரியும் பேசுறாப்புல அப்படின்ற காண்டு இருந்துச்சு. அடுத்த நாள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு போய் கலைஞர் இடம்லாம் எப்படி கட்டிட்டு இருக்கோம், அந்த மாமல்லபுரம் ஏரியால கலைஞர் அறிவாலயம் கட்டிட்டு இருக்கிறாங்க, அந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு. கலைஞர் அறிவாலயம் எதுக்கு மாமல்லபுரத்துக்கு போகுது? அங்க ஆபீஸ் ஷிஃப்ட் பண்ண போறாங்களா? அது ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, ஆபீஸ் பில்டிங்கா அல்லது வந்து அது கலைஞர் நினைவிடம் இது மாதிரி அரங்கம் மாதிரி ஒண்ணு கட்டுறாங்க, கலைஞருக்கான ஒரு அரங்கம், நினைவரங்கம் மாதிரி. ஆமா, அண்ணா அறிவாலயம் மாதிரி கலைஞர் அறிவாலயம் இல்ல, அது இல்ல, கலைஞரின் பெயரில் ஒரு நினைவு அரங்கம் கட்டுறாங்க. அதை திமுக கட்சி சார்பாகவே கட்டுறாங்க. அவர் வந்து முன்னாடி நின்று எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க, என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இவரையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காரா, இப்படி நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. அதனால அவர்கிட்ட ஒரு கேச போடுங்க அப்படின்ட்டு எந்த பயத்துல கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல. டிவிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாக இன்னைக்கு காலையில பல்வேறு இடங்கள்ல ரைடு. அது என்ன முகாந்திரம் அப்படின்றத பார்க்கும்போது அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில தான் வழக்கு பதிவு செய்யப்படும். இன்னைக்கு ஃபுல்லா அறப்போர் தான், ஏக்கம் போறா இருக்குப்பா. அங்க வந்து மின்வாரியத்துல இவர் சிடிஆர் சொன்ன சிபிஐ வழக்குமே வந்து அறப்போர் வந்ததுதான், இதுவுமே அறப்போர் சொன்ன குற்றச்சாட்டு தான். ஆம் ஆத்மி பேட்டர்ன் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது ஒரு ரைடு நடந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு RS பாரதி அவர்கள் வந்தார், ஆராசா அவர்கள் வந்தார். தொடர்ச்சியா பல்வேறு தரப்பு வந்தாங்க. ஆனா வெளியில நின்று பெரிய அளவுல யாரும் எந்த ட்ரபிளும் பண்ணல. ஏன்னா வர்றோம் எல்லாரையுமே உள்ள கூப்பிட்டு வாங்க மோர் சாப்பிட்டு போங்க, ஏவாவேலு சார் உள்ள கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா மோர் போட்டு கொடுத்து RS பாரதி அவர்கள்ட்ட கேக்குறாங்க, அப்பா இந்த மாதிரிலாம் நாங்கள் எவ்வளோ சின்ன பசங்களுக்கு எங்களை பற்றிலாம் தெரியாது, போப்பா 71 இருந்து எங்கள் மேலே இப்போ வரைக்கும் வழக்கு தொடுத்தேன்னு வந்தவன் பூரா டயர்டாகி தான் போயிட்டான், எங்க மேலதான் ஒருத்தனாலையும் ப்ரூவ் பண்ண முடியல, சின்ன பசங்களா ஓரமா போய் விளையாடுறோம். நாங்க சவால் விட்டு காலர் தட்டி சொல்றோம், 77 இருந்து எங்கள் மீது போடப்பட்ட எந்த வழக்கையும் நிரூபிக்க முடியவில்லை. இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. சின்ன பசங்களா ஆட்டடா விளையாடுறீங்க. செந்தில் பாலாஜி தெரியுமா, 1.5 வருஷம் ஜெயிலுக்குள்ளேயே உட்கார வச்சிருந்தாங்க, ஒன்னும் சிக்கல. அதாவது என்னன்னா லாஜிக்கா நீ அவங்கள்ட்ட, லாஜிக் கூட கிடையாது, சட்டப்படி நீ வந்து அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குன்றது தான் கேள்வி. அதுக்கு இவங்க இன்னைக்கு இவரு கூட சொன்னார்ல, சிடிஆர் நிர்மல்குமார், விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணி இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேட்டர்ன் எடுத்துட்டு வருவானுங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அது விஞ்ஞானம்னா என்ன? விஞ்ஞானம்னா எல்லாமே டேட்டாவா இருக்கணும்ன்றது தான் பொருள். அப்ப ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம். விஞ்ஞானபூர்வமா ஆதாரம் இல்லாம பண்ண எப்படி விஞ்ஞானம் மாதிரி பண்ணிட்டாங்க? விஞ்ஞானபூர்வமா ஆதாரத்தை இருக்கும்படிதான் செய்ய முடியுமே தவிர இல்லாதபடி எப்படி செய்ய முடியும்? அதுக்கு பேர் வந்து இதிகாசப்படி ஊழல் பண்ணி இருக்கிறாங்க அப்படி சொன்னா அந்த மாதிரி சொல்லுங்க, அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடைக்காதுங்க, உண்மைங்க அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலா நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அறிவியலால் நிரூபிக்கப்பட முடியாத அளவிற்கு ஏதோ செய்திருக்கிறார்கள்னு சொல்லணும். அதை விழாவரியா பேசுறதுக்கு ரோல் ஆகுது நாக்கு, அதனால வந்து விஞ்ஞான ஊழல்ன்றாங்க. சட்ட வல்லுநலு அந்த கேஸ் அவங்கலாம் சட்ட வல்லுநலு. அது என்ன டிஎம்கே ஐடிவிங் தயாரிச்ச சாங்க? அது இல்லையே, வேற வெளியில சோசியல் மீடியாவில் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த வல்லுநலு அப்படின்ற அந்த டங் ஸ்லிப்ப நம்ம யாராவது கவனிச்சோமா? இல்ல கவனிக்க மாட்டோம். ஏன் மாட்டோம் அப்படின்னா, இந்த லூவை கவனிக்கிறது இருக்குல்ல, அது கடஞ்செடுத்த ஒரு இனவெறியினாலதான் முடியும். அதுல வந்து இடையில ஒரு ஸ்லைடு வருது, எல்லா முதலமைச்சர்களும் வந்து காவிரிக்கு கடிதத்தை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி. ஐடிவிங்ல எடுத்து அண்ணே வேண்டாம், அவங்க நம்ம கோஷ்டி இல்லனே. இல்ல அது நேத்து கல்யாண வீட்டுல இருந்து அது நம்ம கோஷ்டி ஆயிருக்கு. சும்மா இந்த பக்கம் வைகோ, இந்த பக்கம் சீமான், நடுவுல புகழேந்தி ஐயா, ஒரே மஜாதான். ஸ்டாலின் வந்து இப்படி செய்யலைன்னா தான் ஆச்சரியம். இந்த மாதிரி நாகரிகங்கள் கடைபிடிப்பது இல்ல. கல்யாண வீடுனா எச்ராஜா கூட தாங்க முடியல, அதனால வர்றது இல்ல அவ்வளவு. அதுக்காக வந்து இதை ட்ரோலாவோ விமர்சனமாவோ மாற்றுவது அப்படிங்கிறது இது வந்து சகஜமான நடைமுறை. ஆனா பொலிட்டிக்கலா இதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம இப்ப எந்த
போனது யாரு வீட்டு விசேஷம்? கௌதமன். வாகௌதமன் வீட்டு விசேஷம். ஆமா, வாகௌதமன் வந்து எல்லாருக்கும் தான் பத்திரிக்கை வச்சாரு. ஆமா, விஜய்க்கு கூட தான் வச்சாரு. எல்லாரும் போனாங்க, விஜய் போகல. குஷ்பு பொண்ணு கல்யாணத்துக்கு போவார்ல, இன்னைக்கு தானே அது. இன்னைக்கா நாளைக்கா? இது 21. அது வேற எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, அதனால எனக்கு தெரியாது. அதுக்கு வேற தாவேக ஆதரவாளர்கள் பூரா வந்து ஒரே மன உளைச்சல் இருக்கு. ஆமா, அண்ணே போயிடாதுன்னே அப்படின்ட்டு இருக்காங்க. திமுகவினர் போட்டோவை பரப்புகிறார்கள். அதான் யாரோ ஒரு தம்பி வீடியோ போட்டிருந்தாப்புல. டேய், அந்த வீடியோவை அந்த போட்டோவை திமுக காரனா ஏன் போஸ்ட் பண்ணா? அதாவது திமுக காரன் கேப்ஷன் எழுதுனானா 000. வருஷம் இவங்களுக்கு பிறந்தநாள் முடிச்சதுக்கு பிறகு அந்த அம்மா இன்னொரு பிறந்தநாள் கொண்டாடி விட்டு போயிடுறாங்க. ஓகேஸ் லனகராஜுக்கு பிறகு அதிகமாக மீம்ஸ்ல அடி வாங்கியது அவங்கதான். பேர் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். அப்புறம் நம்மளை தேடி வீட்டுக்கு ஆள் வருவாங்க. ஆமாங்க, அது வேற ஒரு முக்கியமான பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு பயந்தாங்குழிகளா இருக்கிறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம் பொலிட்டிக்கலா சிக்கலா மாறுது, அதை விமர்சிக்கிறாங்க. அந்த மொழி நடையில் உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அதுக்கு கண்டிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு பையனை, அதுவும் 30 வயசு பையனை 10-20 போலீஸுக்கு மேல திரண்டு நின்று அசிஸ்டன்ட் கமிஷனர் டிஎஸ்பி எல்லாம் லெவலுக்கு போய் வெளியில வர சொல்லு, வீடு புகுந்து தேடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி, அதுவும் ஜென்சி டிஎம்கேல ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்த நபர்களில் ஒருவரான அன்பானந்தன் என்கிற நபரை வந்து இந்த அளவுக்கு ட்ரீட் செய்திருக்கிறார்கள். இன்னும் அவர் பிடிபடல. அப்படியா? அவரு என்ன ஸ்காட்லாந்து யாரோ ஆள் இல்லாத 20 போலீஸா? அதை விடுங்க, ஆள் இருக்காரோ இல்லையோ, ஸ்காட்லாந்து யாரை விடுங்க. அந்த கியூ பிரான்ஸ்காரங்களுக்கு தெரியுமே வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு. வழக்கறிஞர்கள் திமுக காரர்கள் எல்லாரும் திரண்டுட்டாங்க போல. இப்படி ஒரு நடக்குதுன்னு கனிமொழி அவர்கள் ட்வீட் போடுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாங்க. அது பெரிய இஷ்யூவா மாறுச்சு. உடனே திமுக காரங்கள்லாம் ஜேன்னு போய் திரண்டு நின்றுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல, என்ன திமுக காரன் என்ன சும்மா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அங்க போய் இவங்க ஒரு சவுண்டை கொடுக்க, அப்புறம் இல்லைங்க நாங்க அப்படிலாம் நினைக்கலங்க. அந்த வீட்டை சுற்றுலா தலமாக்கிட்டாங்க. வந்து எல்லாரும் என்ன தெரியல அவர் எங்க இருக்கிறாரு, திராவிட சுற்றுலா மாதிரி அந்த வீட்டுக்கு கிளம்பி போய் நாங்க ஸ்டாண்ட் வித் அன்பானந்தம்னு எல்லாம் ஹேஷ்டேக் போடுறாங்க. வீட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்தா அப்புறம் ஜென்சியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த மிரட்டல் இருக்கும் போல் இருக்கு. ஆமா, அதையும் பார்க்க முடிஞ்சது. பெரிய பதற்றத்தை உருவாக்க விரும்புகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்க விரும்புகிறார்கள். ஆனா என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களை இப்படி இயலாமையிலிருந்து விஜய் மாதிரியான நபர்கள் அரசியல் கட்சிகள் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் கைது நடவடிக்கை அப்படின்னு போனீங்கன்னா உங்களை ரொம்ப பலவீனமா காட்டும். உங்களுக்கு எதிரான ஒரு பெரிய வெளியை நீங்களே உருவாக்கி கொடுப்பீர்கள் அந்த தலைமுறையினர். அதாவது திமுக வந்து இப்ப இவங்கெல்லாம் சிலர் எல்லாம் பேச்சாளர்கள், சிலர் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள். அவன் பாட்டுக்கு மேடையில் பேசிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான், அடுத்து வேலையை பார்க்க போயிருப்பான். ஒரு 6 மாசம் கன்டினியூ பண்ணியிருப்பாங்க, அடுத்து வேலை பார்க்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வப்போது இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் தொடர்ந்து நடக்கும்னு வைங்க. இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி இவங்களை பூரா எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அது வந்து தேவையில்லாத வேலை. தாவேக்கா வந்து பட்டுதான் திருந்தி ஆகணும். நீங்க படுங்க, நீங்க இப்படியே செய்யுங்க, அதுதான் நல்லது. இப்போ ஒரு பையனை அரெஸ்ட் பண்ண போறீங்க. இப்போ அந்த பையனோட காலேஜ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவன் பூரா வந்து என்னடா இது, அது அந்த வீடியோ வேணா நீங்க அவருடைய இதுல இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. ஆமா, நீங்க வேணா போய் பாருங்க. அதுல அப்படி நடராத்திரி வந்து அள்ளிட்டு போற அளவுக்குலாம் அதுல ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஏங்க ஒரு நடிகை முதலமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை போடுறாங்க, அந்த கமெண்ட்டுக்கு கீழே, அந்த போஸ்டுக்கு கீழே போய் அந்த நடிகைய அபியூசிவா தாவேக்கா கட்சியினர் கமெண்ட் அடிக்கிறான். நான் சும்மா சொல்லல, நான் வந்து அதை காட்சிப்படுத்த கூட விரும்பல. எடிட்டர் அதை எடுத்து போடாதீங்க, அது அவ்வளவு மோசமா அந்த பெண்ணுக்கு, அவர்களுடைய கண்ணியத்துக்கும் அவர்களுடைய புகழுக்கும் அது அவ்வளவு கலங்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. வாட்டவர் மேபி அவங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஆனா அதாவது ஒரே ஒரு போட்டோல எதிர்கட்சிக்காரண்டையும் திட்டு வாங்கி ஆளுங்கட்சிக்காரண்டையும் திட்டு வாங்கி, இது ரேர் பீஸ் செட்டியாருது. நீ வந்து இப்ப இந்த கமெண்ட் செக்ஷனை எடுத்து பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய தாவேக்கா காரனை பூரத்துக்கு உள்ள போடணுமா இல்லையா? அபியூசிவா பேசுனது அந்த ஜென்சி பையன் அப்படின்னு நீ முடிவு பண்ணா இதுல பேசுனதுலாம் என்ன? இவங்க எங்களுக்கு மட்டும்தாங்க அபியூசிவா பேச தகுதி இருக்கு, உங்க யாருக்கும் இல்ல, கிடையாது. அவன் இத்தனைக்கு அபியூசிவாவும் பேசல, அதான் பிரச்சனை. அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள், அவ்வளவுதான். என்ன அனுபவிப்பாங்க? அத வேற என்ன கேக்குறீங்க?
அடுத்த பாயிண்ட்டுக்கு லீட் எடுக்கிறேன். அடுத்து வந்து இன்னைக்கு காலையில சிடிஆர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கைன்னு விட்டாரு. காலங்காத்தால ஆபீஸுக்குள்ள நுழைஞ்ச உடனே வெள்ளை அறிக்கையில தான் முடிச்சு உட்காந்து சரி என்ன சொல்றாங்க நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு வெள்ளை அறிக்கைன்னா அப்படித்தானே இருக்கும். அது டேட்டாவோட இருக்கும், தரவுகளோட இருக்கும், அதுல சில அனெக்டோட்ஸ் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பேடை விரிச்சுட்டு உட்காந்துருக்கேன் எழுதுறதுக்காக. நானும் பார்க்குறேன் ஏதாவது ஒரு டேட்டாவை சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே போன வருஷம் பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டதை பூரா திரும்ப தெரிவிக்கிறேன். இது வரைக்கும் சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி, சிவசங்கரும், முத்துசாமியும் பேசுனதை பூரா கம்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க அவருடைய பிரஸ் மீட் அப்படிதான் இருந்தது. சில நேரங்கள் கருகல் வாடையும் அப்படியெல்லாம் கூட வந்தது. போற போக்குல திமுக வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய ரெவன்யூ இவ்வளவு நாள் திமுக கடன் வாங்கி வச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரே புகழாரம் திமுக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருச்சு, திமுக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருச்சுன்னு. ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணா பாராட்ட வேண்டியது. ஆனா செலவும் இன்க்ரீஸ் ஆயிருச்சான். இல்லப்பா நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப என்னுடைய சம்பளம் வந்து 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாயில எனக்கு செலவுகள் இருக்கும். ஆமா. இப்ப இதுவே என்னுடைய சம்பளம் வந்து ஒரு 80,000 ரூபாய் அப்படின்னா 80,000க்கு செலவு இருக்கும். 80,000க்கு செலவு. லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வருவாய் அதிகரிக்கிறது, ஆனா செலவும் அதிகரிக்குது. அதாவது இப்ப என்னன்னா வருவாய் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டோம் வாய் தவறி, இப்ப எப்படி அளிக்கிறது, செலவும் அதிகரிச்சிருச்சு. வரவு தங்கல. செலவுனா என்ன, வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களா அப்படிதான் சொல்றாரு. இது லாஜிக்கா எந்த செலவுமே பண்ணல. எப்படி அது அருமையான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வந்து ஜூலியஸ் சீசர் நாடகம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சில இடங்கள்ல. யார் பிரஸ் மீட்ல சாயங்காலம் வந்து செந்தில் பாலாஜி உட்கார்ந்தாரு. இவர் ஒரு 1.5 மணி நேரம் செந்தில் பாலாஜி இவங்க அதாவது நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வந்து பிரஸ்ஸை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் உள்ளவர். எவ்வளவு பெரிய டீட்டெயில்டான விஷயமா இருந்தாலும் கூட அதை எளிதில் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அழகாக மனம் புண்படாதபடி எடுத்து சொல்லக்கூடிய அளவுவாரு. அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாங்கிறது ஐடியா முதல் கொண்டு சஜஷன் முதல் கொடுப்பாரு. அப்ப அவருடைய பிரஸ் மீட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். அதுல இவங்க புதுசு. இப்ப செந்தில் பாலாஜி 1.5 மணி நேரம் பிரஸ் மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அணில் வாய்கள் எல்லாம் வந்து ஜிப்பு போடப்பட்டது போல இப்ப வந்து என்ன வரி சொல்றாரு. அதுல எந்த செலவுமே பண்ணலன்னு இவர் திரும்ப சொல்ல செந்தில் பாலாஜி வந்து எந்த செலவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியல் வாசித்தார். எந்த செலவுமே பண்ணலன்னு சொல்றீங்களே, நாங்க ஹை டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கோமே, இதுக்கு பேரு செலவு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சிருக்கோமே அப்படின்னு நாங்க சொல்லல, வெள்ளை அறிக்கையிலே சொல்றீங்க. சொல்லிட்டு ஆனாலும் எந்த செலவும் பண்ணலன்னு சொல்றீங்க. 122 சப்ஸ்டேஷன்ஸ் கட்டி இருக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கையிலே சொல்றீங்க. ஆனாலும் திமுக செலவு பண்ணலன்னு சொல்றீங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலவு பண்ணலன்னு சொல்றீங்க. ஹை எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் 4000 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கோம், ஆனாலும் செலவு பண்ணலன்னு சொல்றீங்க. உங்க இதுலயே சொல்றீங்க 25,000 கிலோமீட்டருக்கு ஹை டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டி லைன் முத இஹெச்டி இது ஹெச்டி லைன் போட்டிருக்கோம்னு சொல்றீங்க. ஆனாலும் சொல்றீங்க நாங்க எந்த செலவும் பண்ணலன்னு. எல்டி லைன் வந்து 23,000 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கோம்னு சொல்றீங்க வெள்ளை அறிக்கையிலேயே, ஆனாலும் நாங்க எந்த செலவும் பண்ணலன்னு சொல்றீங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி பேச எனக்கு வந்து இந்த ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர் நாடகம் வாசிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுலதான் புரூட்டஸ் வந்து பேசுவாப்புல. புரூட்டஸ் பேசி ஒன்னொன்னா அடிக்கிட்டு அப்புறம் வரிசையா கேட்பாப்புல என்னன்னு ஒவ்வொரு இன்சிடென்ட்டா சொல்லி இதை செய்திருக்கிறார் சீசர், இப்போது சொல்லுங்கள் சீசர் வந்து பேராசைக்காரரா? நான் மகுடம் சூட்டிய போது வேண்டாம் என்றாரே சீசர், இப்போது சொல்லுங்கள் இது பேராசையின் வெளிப்பாடா? இந்த அம்மையப்பன உனக்கு தெரியலையா? அந்த மாதிரி வந்து அடி புட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வந்து இல்ல இப்ப நீ வந்து பகுமானமா திறந்து வைக்கிறேன் போஸ்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்றீங்க, அதையும் சொல்றாரு. அதெல்லாம் யார் பண்ணது? வந்து கடைசி 40 நாள்ல இவர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சு இவர் அதுக்கு வந்து கால் ஃபார் போட்டு அதுக்கு வந்து ப்ராசஸா போவோம். 40 நாள்ல வந்த உடனே எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அதுல எவ்வளவு நம்ம ஃபில்அப் பண்ண போறோம்ன்றதை இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு முடிவெடுத்து அதை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பி எங்களுக்கு இவ்வளவு பேரை என்னென்ன பதவிகளுக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுங்க, என்னென்ன கண்டிஷன்ஸை கொடுத்து அவங்க அதை நோட்டிபிகேஷன் போட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் நடத்தி ரிசல்ட்டுக்கு அறிவிச்சு அதுக்கப்புறம் நேரில் கூப்பிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி கேண்டிடேட்ஸை ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி இந்த 40 நாள்ல இவ்வளவும் பண்ணீங்களா? இவ்வளவும் பண்ணி விஜய் கையால அரசு ஆணையும் கொடுத்துட்டாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 40 நாள்ல வந்து 10 நாள் கவர்னர் ஆபீஸுக்கே போகவும் வரவுமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதை விட டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர்னு ஒரு லட்சணத்தை நீங்க போட்டது என்னன்றத
நாங்களே பார்த்தாச்சு. 26 வெறும் 26 போஸ்டிங்க போட்டு அப்ப 40 நாள்ல நீ வந்து டிஎன்பிஇபிக்கு ரெக்யர்மெண்ட் எடுக்கணும்னாலும் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எப்படி அதை சர்வே பண்ணிருக்கும்ன்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணம். ஆமா. ஆனா என்ன நடந்தது, ஆகஸ்ட் மாசமே தேர்வு வச்சு இவர்கள் எல்லோரும் தேர்வு செய்யப்பட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு ஆணையை ஒப்படைக்கிறதுக்கு மட்டும் நீதான் அப்படின்னு சொல்லி வேலைக்கான ஆணையை கொடுப்பதற்காக அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அது இன்னும் வச்சிருந்தது. இவர் வந்து சிஎம் ஆனதுனால இப்ப இவர் கையால என்னமோ இவரே வந்து அந்த பேட்டி கொடுக்கறவங்களும் செலக்ட் ஆனவங்களும் ₹1 காசு இல்லாம எந்த டிஎன்பிசி தேர்வு எழுதி உள்ள வந்தவங்களுக்கும் ₹1 காசு கொடுக்க வேண்டியது அவசியம். எங்க அம்மா 1980 வேலைக்கு போனாங்க, அவங்கள கூப்பிட்டு கூட கேளுங்க, அவங்களும் 1 காசு கொடுக்காம தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே எத்தனை பேர் டிஎன்பிசி பாஸ் பண்ணிருக்காங்க, ஒருத்தனும் ₹1 காசு கொடுத்தது கிடையாது. இது என்னமோ இவர் வந்த உடனே தான் நடந்த மாதிரியும் டிஎன்பிஎஸ்சியவே விஜய் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் இவங்க வேலை வாங்கி கொடுத்ததே அவர் தாங்கிற மாதிரியும் பில்டப் பண்றது. 300 பேருக்கு ப்ரொமோஷன் வந்த உடனே கொடுத்துட்டோம். அரசு ஊழியர்கள் பாவம் ப்ரொமோஷன் இல்லாம தவிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க தான் ப்ரொமோஷன் கொடுத்தோம் அதையும் சொல்றாரு. அதாவது 300 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கேஸ் ஒண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு. 300 பேருக்கு மேல ப்ரொமோஷன் கொடுக்கறது முடிவு செய்யும் போதே கோர்ட்ல ஒரு கேஸ் வந்துருது. என்னன்னா இப்ப இவங்க போட்டாங்க இல்லையா இந்த 26 வேகன்சி, இது எதனால வந்தது, பல பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து அந்த வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணிட்டு இவங்க புது ரெக்ரூட்மெண்ட். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், இந்த 5 வருஷத்துக்குள்ள 62 ஆகுனாலும் ஆக்கிடுவாங்க. இப்ப புதுசா உள்ள வர்றவனுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரிதான் நிலவரம் இருக்கு. அப்ப இது வந்து புது ரெக்ரூட்மெண்ட்ஸ் எவ்வளவு எடுக்கிறது, ப்ரொமோஷன் எவ்வளவு கொடுக்கிறது, இதை பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து அது என்ன சொல்லுவோம், நிர்வாகம். அது தெரிஞ்சாதான் இதை செய்ய முடியும். அப்படி இருக்கு. அப்ப இந்த கோர்ட்ல கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா 11 மார்ச் ஜட்ஜ்மெண்ட் வருது. மார்ச் 11 ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே மார்ச் 12ஆம் தேதியே ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த 416 பேருடைய ப்ரொமோஷன் லிஸ்ட்டை மாவட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய ட்ரெஸரி பெஞ்சு இது எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து இவங்க ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் தானா இல்லையான்றதெல்லாம் இமீடியட்டா 416 பேருக்கு வெரிஃபை பண்ணி மார்ச் 13ஆம் தேதி வெரிஃபைடு லிஸ்ட் வந்துருச்சு. வந்ததற்கு பிறகு 416 ஓகேன்னு வந்துருச்சு. மார்ச் 13 சனிக்கிழமை, மார்ச் 14 ஞாயிற்றுக்கிழமை. ஆமா நம்ம சொல்லணும். ஆமாமா இவங்களுக்கு சொல்லணும். இப்ப 15 மார்ச் என்ன ஆயிருச்சு அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் டேட் போட்டாங்க. அப்ப ப்ரமோஷனை அறிவிக்க முடியாது. அதனால என்ன ஆகுது, அந்த ப்ரமோஷன் அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. அதை இப்ப வந்து அறிவிச்சுட்டு நாங்க ப்ரமோஷன் போட்டோம். அந்த 416 பேருடைய பேராச்சு தெரியுமா இருக்காது, அது என்ன துறையில எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்னாவது யாருக்காவது தெரியுமா, தெரியாது. இது பரவாயில்ல. அதே போல வந்து இவர் போற போக்குல என்ன சொல்றாரு, நாங்க வந்து மின் கட்டணத்தை ஏத்த மாட்டோம். சரி ஏத்த மாட்டீங்க, ஆனா விநியோகம் அதிகரிச்சுக்கிட்டே தானே இருக்கும். ஆமா. அப்ப மின் கட்டணத்தை ஏத்தல அப்படின்னா நிதிச்சுமை அப்ப அதிகரிக்கும். ஆமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், அதன் காரணமாக நிதிச்சுமையும் அதிகரிக்காதுன்றாரு. ஏன்னா கரண்ட் இருக்காதுல்ல. கரண்ட் இருந்தா நீ கரண்ட் யூஸ் பண்ணுவேன், நான் 12 மணி நேரம் கட் பண்ணுவேனே. அததான் செந்தில் பாலாஜி கேட்கிறாரு. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கார்பரேஷன், அதாவது எப்படி வந்து விலை நிர்ணயம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. உதவி மின் திட்டத்தை கையெழுத்து போட்டதுக்கு பிறகு இருக்கு. அந்த நிறுவனம் தான் வந்து ரேட்டை பிக்ஸ் பண்ணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆணை பிறப்பிச்சிருவாங்க, இந்த வருஷம் இந்த ரேட் ஏத்தணும்னு. அதன் அடிப்படையில தான் கடந்த ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல 3 முறை 37% இருக்க, 16% இருக்க, 3% இருக்குன்னு சொல்லிட்டு 3 முறை விலை உயர்த்தப்பட்டது. அதே போல போன ஆட்சியிலையும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஒரே ஒரு முறை தான் அது ஏற்றப்படுகிறது. அப்படின்னா அது காரணம் என்னன்னா, இவங்க இந்த ரேட்டை ஏத்துறாங்கல்ல, ஏத்துறதுனால இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு ஒரு கணக்கு போடுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தமிழ்நாடு கஜானாவிலிருந்து இந்த கார்பரேஷன் கட்டிடுவாங்க. கட்டிட்டு மக்களுக்கு விலை ஏற்ற மாட்டாங்க. புரியுது. அதான் இப்ப மகளிர் விடியல் பயணத்துக்கு டிக்கெட்னு ஒண்ணு கொடுத்து அதில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு பட்ஜெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குற மாதிரி. ஆமா. அப்ப எப்படினாலும் நிதி சுமை வருமே, எப்படி இவர் சுமை வராதுன்றாரு. அப்ப எப்படினாலும் கடன் தானே வாங்கணும், எப்படி நீ வாங்காம இதை போடுறன்னு பார்ப்போம் அப்படின்றத ஒரு சவாலாகவே முன்வைத்திருக்கிறார். அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் குறித்தும் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இவர் வந்து சட்டமன்றத்தில் 44,000 டிரான்ஸ்ஃபார்மரை வந்து
சிபிஐ தூக்கிட்டு போயிருச்சுட்டாரு. ஆமா, ஊருக்குள்ள என்ன பேச்சு, 44,000 டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஜேசிபி வச்சு வாரிட்டு போயிட்டாங்க, யாரோ நைட் வந்து ஆட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க போலன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 44,000 கிடையாது, 27,000 எடுத்துட்டுலாம் போல, அது செயல்பாட்டுல தான் இருக்கு. என்ன விசாரணை நடக்குதுன்னா, அதாவது இவங்க ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க, 7.5 லட்சம் சொல்றாங்க, ஆனா 12.5 லட்சம் கோட் ஜெம் போர்ட்டல்லே 11 லட்சத்துக்கு கோட் பண்றாங்க. ஆனா 12.5 லட்சத்துக்கு வந்து அது வாங்கப்படுது. ஆனா வந்த டெண்டர் வந்து 13.5 லட்சத்துக்கு வருது. ஏன் வருது அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி பத்தி பிசிக்ஸ் படிச்ச எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளுக்குள்ள வேற ஒண்ணும் கிடையாது, காப்பர் காயில் வைண்டிங் தான் இருக்கு. அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த காயில் வைண்டிங்ஸ் வந்து காப்பர்ல இருக்குன்றதுனால காப்பர் ரேட்டை பொறுத்து இது மாறும். 2021 காப்பர் ரேட் வந்து $9,317 ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வித்திருக்கு. அது ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு செந்தில் பாலாஜி கோட் பண்றாரு. அதன் காரணமாக என்ன கோட் பண்றாங்கன்னா, வர்ற டெண்டர் இவங்க அறிவிக்கும் போது 13.5 லட்சத்துக்கு கோட் பண்றாங்க. ஏன்னா காப்பர் ரேட் அதிகம்னு. அது மட்டும் தானா அப்படின்னா இல்ல, தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்னன்றதை பார்க்கணும். அது தமிழ்நாட்டையும் ராஜஸ்தானையும் ஒப்பிடுறாரு. அறப்போரும் அப்படிதான் ஒப்பிட்டு இருப்பாங்க போல. இப்ப தமிழ்நாடு ராஜஸ்தானையும் ஒப்பிடும் போது, தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கான வாரண்டி கேரண்டி எத்தனை மாசம், 60 மாசத்துக்கு கேக்குறாங்க. 60 மாசத்துக்கு இதுல என்னன்னாலும் நீதான் பொறுப்பு, 5 வருஷம், ரைட்டா? இதுவே வந்து நீங்க ராஜஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னா 36 மாசம் தான். அப்ப அங்க ரேட்டை குறைச்சிக்கலாம், 3 வருஷம். ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டின்னு ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 60 மாசம் நல்லா ஓடணுன்றதுக்காக 5% தொகையை விடுவிக்காம புடிச்சு வச்சுப்பாங்க. புடிச்சு வச்சுட்டு 60 மாசம் நல்லா ஓடனா மட்டும்தான் இந்த 5% ரிலீஸ் பண்றது. 61வது மாசம் தான் அந்த பணம் போகும். அப்ப 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த பணமே செட்டில்மெண்டே இருக்கு. ஆமா. அப்புறம் லைஃப், டிசைன் லைஃபே 25 வருஷம். ஆயில் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ். ஆயில் குவான்டிட்டி சொல்றாரு. தமிழ்நாடு இதனுடைய அந்த கொள்முதல் செய்யப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயில் குவான்டிட்டி 670 லிட்டர், ராஜஸ்தான்ல 426 லிட்டர். அதே போல வெயிட், ராஜஸ்தான்ல 1930 லிட்டர், 30 கிலோகிராம். இங்க வந்து 2550 கிலோகிராம், அப்ப 2.5 டன் இல்ல. அதே போல ஃபெயிலியர் ரேட்டு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபெயிலியர் ரேட்டு 18.2%, தமிழ்நாட்டுல 2.2%, நேஷனல் ஆவரேஜ் 5.5%. அப்ப இவ்வளவு நிபந்தனைகளை மீட் அவுட் பண்றதற்காக இந்த விலை வந்து காப்பர் ரேட்டு, இந்த நிபந்தனைகள் இது எல்லாத்தையும் பொறுத்து மாறுது. அமேசான்ல டிவி வாங்குறத பத்தி செந்தில் பாலாஜி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ மீஷோல ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு டிவியை வாங்கி கொடுத்துருக்கேன், இதுவும் டிவி தானே அப்படின்னு நீ சொல்ற மாதிரி இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். சோனி டிவி வாங்கினா சோனி டிவிக்கு ரேட்டு, ரெட்மி டிவி வாங்கினா ரெட்மி. அதுக்கு அவரே உதாரணம் சொல்றாரு. ரிச்சி சீட்ல போய் சாம்சங் சார்ஜர் வேணும்னு கேட்டோம், ஒரிஜினல்னா டூப்ளிகேட். அந்த மாதிரி வந்து இது என்ன இப்படி வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு இருக்க முடியும்? ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ரேட்டு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்காரன் அது வேற, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறவன் வேற. அப்படின்னா இதனோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரே சப்ளையர் அங்க ஒரு ரேட் இங்க ஒரு ரேட் அப்படின்னாலும் இதனுடைய ஃபெயிலியர் ரேட் என்ன, இதனுடைய வாரண்டி பீரியட் என்ன, இவ்வளவையும் சேர்த்தான பார்க்கணும். அதனாலதான் செந்தில் பாலாஜி சவால் விடுறாரு, இந்த நிபந்தனைகளை ஒன்று கூட மாற்றாமல் இதை விட குறைந்த விலைக்கு டிரான்ஸ்ஃபார்மரை இவர்கள் வாங்கி விடட்டும். அதான் கடைசி ரெண்டு கார்டு போட்டாப்ல நிர்மல்குமார், கடன் வாங்கி தாங்க நாங்களும் செய்யணும்னு. அதுக்கு எதுக்குடா இப்ப டேபிள உடைச்சு நீங்க கடன் தான் வாங்க போறது? அப்ப யதார்த்தம் என்னன்னா, விஜய் அண்ணா ஆட்சி அமைஞ்சாலும் கடன் இல்லாத தமிழ்நாடா மாத்துறேன், அண்ணனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அனுப்புறேன் அப்படின்லாம் நீ அனுப்புனாலும் இங்க இயங்குவதற்கே, இந்த அரசு நிர்வாகம் இயங்குவதற்கே கடன் தேவைப்படும். அதுதான் யதார்த்தம். அது முன்னாடி இருக்கிறவன் பின்னாடி இருக்கிறவன் செய்யற தப்பு கிடையாது. இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதனுடைய ஃபெசிலிட்டியும் இதை அப்படியே ரன் பண்ண வைக்கிறதுக்கே எக்ஸ்ட்ரா ஃபியூயல் தேவைப்படும். அதிலே வந்து வருவாய் அதிகரிப்பு, செலவு அதிகரிப்பு, இது எப்படி நடந்திருக்கு, சிடிஆர் சொல்றது உண்மையா அப்படின்னு எடுத்து பார்த்தா, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு அப்படின்றத கணக்கு பண்ணா 2011-16 காலத்துல 56,000 கோடி கேப்பு, 56,000 சொச்சம், 56,000 கோடி ரவுண்டா வச்சு 56,000 கோடி கேப் வருமானத்துக்கும் செலவுக்கும். 2016-21 58,000 கோடி, அப்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா 2021 வருமானத்திற்கும் செலவுக்குமான இடைவெளி எவ்வளவுன்னு கணக்கு பண்ணா 34,447 கோடி தான். இப்ப இவங்களே வந்து என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, 6 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதை 8 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க சார். எப்ப 2026 அம்மையார் ஜெயலலிதா வந்து 2016 7 ரூபா மின்சாரத்தை
ரூபாய்க்கு அண்ணன் அணிலா உழைச்சு ஜெயிக்க வச்ச அந்த தேர்தல் அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு 14 ரூபாய்க்கு வாங்கினாங்க. நல்ல வேலை சிடிஆர்லாம் இப்ப அரசியலுக்கு வரல, வந்திருந்தா டென்ஷன் ஆகி டேபிள் எல்லாம் உடைச்சிருப்பாரு. எதுக்கு உள்ள ஜெயில தான் உடைச்சிட்டு இருக்க, வா என்னமோ உடைக்கிறியாவே, வா ஜெயில வந்து கல்லோட வாட்டு. அப்ப ரெவன்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்கிற கேப் 58,000 கோடியில இருந்து 34,000 கோடியா மாறி இருக்குல்ல, கிட்டத்தட்ட பாதி வந்துருச்சுல்ல. அதே போல செலவு எப்படி செலவாச்சுன்னு தெரியலன்னு சொல்றாரு நிர்மல்குமார். பக்கத்துல மூத்த அதிகாரி யாரு, சுனாமி புகழ் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கிறாரு. சுனாமியை கண்டவர், கும்பகோணம் தீ விபத்தை கண்டவர், விஜயபாஸ்கர் காலத்தில் ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணத்துல விழுந்துச்சு அதை கண்டவர், கொரோனாவை கண்டவர், அவ்வளவு பேரிடர்களை கண்டவர். நான் விமர்சனமா சொல்லலை, பலரும் சொல்லுவது போல பாராட்டாவே நான் சொல்றேன். இந்த காலங்களை ஒரு பியூரோக்ராட்டா கிராஸ் பண்ணி வர்றதுன்றது வெரி வெரி சேலஞ்சிங். ஆமாம், கரப்ஷன் அந்த லைனுக்குள்ளே நான் போல, இதை கிராஸ் பண்ணி வந்ததே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். அந்த அதிகாரிக்கு தெரியாதா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு செலவு தேவைப்படும் அப்படின்றது தெரியாதா? என்ன செலவாச்சுன்னே தெரியல, என்ன செலவாச்சுன்னே தெரியல அப்படின்னா, இப்ப மளிகை கடையில சிட்டை எழுதுனா கூட என்னென்ன வாங்கணும்னு தான் சிட்டை எழுதுவோம். தூ பருப்பு, ஊ பருப்பு, இப்படி பாப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பருப்புக்கு எவ்வளவுன்னு தான். மளிகை கடையில போய் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன இலவ வாங்கினான்னு தெரியல. அவன் 1/2 கிலோக்கு முந்திரி பருப்பு வாங்கியிருப்பான், அதை பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். அப்ப பிரிச்சு காட்டுங்க அப்படின்றாரு, அதாவது பிரிச்சு சொல்றாரு, அவரே சொல்றாரு. அதாவது 2021 வரைக்கும் ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு வகையான வட்டி கட்டி மாறல. அப்ப எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டு கொண்டு வரணும். சில பேங்க் ஓகேன்னு ஒத்துக்கிறான், சில பேங்க் 15% போடுறான், ஒருத்தன் 9% போடுறான், முன்னுக்கு பின்னா மாறி மாறி இருக்கு. ஆமா, இப்ப இது அரசு நிறுவனம்ன்றதுனால பல பேங்க்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருவாங்க. சில பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல சார் நீங்க இவ்வளவு ரீபே பண்ணீங்க அப்படின்னா நான் இவ்வளவு பெர்சென்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ரீபேமெண்ட் பண்ணி அதை குறைக்கிறாங்க, குறைச்சு 9.5% அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டு இந்த 9.5% வட்டி கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. ஆமா, அப்ப இந்த 9.5% அப்படின்ற அந்த வட்டி அளவை வந்து கணக்கு பண்ணணும்ல, அது செலவுதான். அதையும் அவர் கணக்கு பண்ணி சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு நிதியாண்டை மட்டும் குறிப்பிட்டு ஒரு நிதியாண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டுறோம். அப்ப 5 நிதியாண்டுக்கு எவ்வளவு கட்டியிருப்போம், 75,000 கோடி கட்டியிருப்போம். அப்ப இந்த செலவு இந்த 75,000 கோடியில செலவாயிருக்கு. அதே போல வேற என்னென்னலாம் செலவாயிருக்கு, கரண்ட் வாங்குறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் சார்ஜ்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் 2019-20 4,500 கோடி, 2024-25 9,548 கோடி. அப்ப 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. அப்ப அது ஒரு செலவு. அடுத்து பவர் பர்ச்சேஸ் பண்றது, ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரொடக்ஷன்னா டீசல் உள்ளிட்ட பொருட்களுக்கு செலவு செய்வது, அது வந்து 2019-20 50,000 கோடி, 2024-25 65,000 கோடி. இப்படி ஒவ்வொரு ஆண்டுலையும் வந்து இதுக்கு வந்து ஒரு 50,000 கோடி செலவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல. அதே போல எம்ப்ளாயி எக்ஸ்பெண்டிச்சர், ஊழியர்களுக்கான செலவினம் அப்படின்னு பார்க்கும்போது 2021 வந்து 9,100 கோடி, 2026 12,061 கோடி. அப்ப இது அந்த செலவு கணக்குல ஒரு பகுதியா வருது இல்ல. இப்படி ஒவ்வொரு நிதியாண்டும் ஒவ்வொரு வகையான செலவு என்பது அதிகரித்து கொண்டே வருது. அதனாலதான் இந்த செலவு அதிகமாகிட்டே போதே தவிர சும்மா பாக்கெட்ல போட்டுட்டு போனது அப்படிலாம் வந்து ஒரு அரசு துறை நிறுவனத்துல இருந்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டுலாம் எடுத்துட்டு போக முடியாது. உங்க அண்ணன் வந்து நாளைய தீர்ப்புல வாங்கின சம்பளம், அதுக்கு சம்பளம் வாங்கியிருக்க மாட்டாரு, அதுல வாங்கின சம்பளத்தை தான் மாஸ்டர்ல வாங்கினாரா? அதுல ஒரு உயர்வு இருக்குல்ல. சேவியர் புரட்டோட கேட்டா தெரியல சம்பளம் வாங்கினாரா, எவ்வளவு வாங்கினாருன்றதை, யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாருன்றதை அவரு ஜெகதீஷ் பழனிசாமி படத்துக்கு வாங்கினதை ஒத்துக்கிட்டாரு. ஆமா, அதே போல வந்து ஷார்ட் டெண்டர் கொடுத்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. புஷியானது கொடுத்தாரு 6 மணி நேரத்துல ஒரு ஷார்டஸ்ட் டெண்டர். ஷார்ட் டெண்டர்னா என்னன்னா 3 ஆண்டுகளுக்கு குறைவான பணிகள் அப்படின்னு வரும்போது ஷார்ட் டெண்டர். 3 to 5 ஆண்டுகள்னா மீடியம் டேர்ம், 5 ஆண்டுகளுக்கு மேலனா லாங் டேர்ம். இப்ப இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த சம்மர்ல வந்து டிமாண்ட் ஹை ஆயிருது. அந்த ஹை ஆகுறதையுமே சொல்றாரு, ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு. 2021 16,000 மெகாவாட், அடுத்த வருஷம் 17,000 மெகாவாட், அடுத்து 18,000, அடுத்து 19,000, அடுத்து 20,000, அடுத்து 21,000. ஆண்டுக்கு 1000 மெகாவாட் சராசரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது நமக்கு தெரியும், இது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வச்சுதான் அடுத்த வருஷம் 22,000 மெகாவாட் தேவை. அப்ப நம்ம கிரிட்ல இவ்வளவுதான் கிடைக்கும், அப்ப வெளியில இருந்து வாங்க வேண்டியது இவ்வளவு வாங்கணும். முன்னாடியே அதிகாரிகள் இது எல்லாத்தையும் ஒரு 10 வருஷத்துக்கு அசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப இப்ப லாங் டேர்மா வாங்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிமாண்ட்? சம்மர்ல மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஷார்ட் டேர்ம் போலாம். ஏன் ஷார்ட் டேர்ம் போறாங்கன்னா, லாங் டேர்ம் போனா
10 வருஷத்துக்கு போடுறாங்க. நீங்க தண்டனை கட்டணும். 10 வருஷம் பிக்சடு சார்ஜ்னு அழுவணும். ஆமா. அந்த பிக்சடு சார்ஜுக்கு நீ 2 ரூபா கூட போட்ட அப்படின்னா சில 1000 கோடி சேவ் ஆகும். ஒரு எடிட்டிங் வேலை இருக்கு. 2 லட்சம் ரூபா கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு பதிலா 2 லட்சம் ரூபா கம்ப்யூட்டரை அந்த 1 மாசத்துக்கு வாடகைக்கு வாங்கலாம் அப்படின்ற கணக்கு தான் இது. 2 நாள் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு 1 மாசம் வாடகைக்கு நான் வாங்கிக்கிறேன்னா வெறும் 3500 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபாய், ஒரு நாளைக்கு 5000 ரூபா கூட வச்சுக்க. எனக்கு 2 நாள் 10000 ரூபாய் வேலை முடிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு போய் நான் 2 லட்சம் ரூபா கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கணும்? வாங்கி வச்சிருந்தா எனக்கு யூஸ் தான், எல்லாம் தான். அந்த 2 லட்சம் ரூபாய் நான் கடன்ல எல்லாம் வாங்கணும். அது EMI கட்டணும்ல. அதுக்கு நான் ஒரு வட்டி கொடுக்கணும்ல. என்னத்துக்கு? அதுக்கு நான் பேசாம 2 தேவையே வேலை என்னவோ அதை முடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். அதுல வர்ற காசை வச்சு நான் வாங்குறேன், வாங்காம போறேன், அது வேற. இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். அதே போல வந்து லேபர்ஸை நாங்க ரெக்ரூட்டே பண்ணலையா அப்படின்றது குறித்து வந்து அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில இந்த அரசாங்கம் வந்து ஆள் கொடுத்து அதுலதான் இப்ப 600 போஸ்டிங் நம்ம. ஆமா, அதுலதான் இப்ப போஸ்டிங் வாங்கினாங்க இல்லையா? இதே மாதிரி இன்னும் 2-3 விஷயங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாங்களாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் 656 கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி செலக்டட். போன ஆட்சியிலேயே லிஸ்ட் ரெடி. அண்ணன் இப்ப பணியான கொடுக்கும் போது நீங்க வந்து ஸ்டிக்கரை போட்டுட்டு அண்ணன் கொடுக்குறேன்டா பணியான அப்படின்னு வருவீங்க. அததான் செந்தில் பாலாஜி சொல்றாரு. அடுத்து பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வருவாங்க. இது பரவாயில்ல, நான் செலக்ட் பண்ணது ஐடி முடிச்ச ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 1795 கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி லிஸ்ட் ரெடி. அதுவும் திராவிட மாடல் செலக்ட் பண்ணி வச்சதுதான். அது அவரே சொல்றாரு, இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம், சீக்கிரமா கையெழுத்த போட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிங்க அப்படின்னு. இன்னும் நிறைய விஷயங்கள். அதே போல புதிய மின் திட்டங்கள், உற்பத்தி திட்டங்கள். இப்ப காலையில இருந்து அந்த ஒரு லெகசியான மீடியால என்ன ஓடுதுன்னா, திமுக ஆட்சியில் தான் சப்ஸ்டேஷன்ஸ் மிக மிக குறைவு அப்படின்னு. இப்ப இதுல மொத்தமா மிஸ் ஆனது என்ன தெரியுமா? மின் உற்பத்தி திட்டங்கள் எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. 2006-11 காலகட்டத்துலதான் அவ்வளவு மின் உற்பத்தி திட்டங்கள், புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதை பத்தி இது பேசவே இல்லை இந்த அறிக்கை. இந்த போன வருஷமும் ஆமா, போன வருஷம் கூட தூத்துக்குடியில புது தெர்மல் பவர் பிளான்ட் அறிவிச்சிருக்காங்க. வட சென்னை தெர்மல் பவர் பிளான்ட் phase 3 800 மெகாவாட் செயல்பாட்டுல இருக்கு. வெளியில இருந்து வாங்குறது, நாமளே உற்பத்தி பண்றது, 2 இருக்கு. நாமளே உற்பத்தி பண்றதுக்கு உண்டான வேலையும் பேரலா திராவிட மாடல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்புறம் உப்பூர் திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, உப்பூருக்கு வந்து தூத்துக்குடியில இருந்து கரியை தூக்கிட்டு போகணும், கோல் நிலக்கரியை தூக்கிட்டு போகணும். இந்த நிலக்கரியை நிலக்கரி ஏற்கனவே விலை ஏறி போயிருச்சு. யாரால ஏறி போச்சு? ஒன்றிய அரசு, அதானியால ஏறி போச்சு. அதானி வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து நேரடியா இங்க கொண்டு வர வேண்டியதை மொரீசியஸ், கிரீசியஸ் தீவு தீவா போய் கம்பெனியா கைமாத்தி 6 ரூபா நிலக்கரியை வந்து 15 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில வித்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ தீவா சுத்துறதுக்கு போடுற டீசல் காசுல நாங்க நாடே வாழ்ந்துருப்போம். அதையெல்லாம் கணக்கு போட்டா கூட அதை விட அதிகமான காசை போட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வேற இருக்கு. இப்ப நீங்க வந்து நிலக்கரியை வந்து இப்படி நினைச்ச மாதிரி வந்து லாரியில டிப்பர் லாரியில அள்ளி போட்டுலாம் தூக்கிட்டு வர முடியும். காக்கா முட்டை படத்துல வர்ற மாதிரி ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ல இருந்து ஒரு 10 பேரை அனுப்பி கரியெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இப்படி அள்ளிட்டு வர முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சில நீண்ட தூரம் போகுது அப்படின்னா அதை வந்து ட்ரெயின்ல எடுத்துட்டு போகணும், அதுக்கான செலவினங்கள் இருக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணா இது சரியா வருமா அப்படின்றத ஆய்வுல வைத்திருக்கிறோம் அப்படின்றதுனால அந்த திட்டம் வந்து இருக்கு. குந்தா மின் திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்றாங்க. அது வந்து 2021 வரைக்கும் 183 கோடி தான் செலவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த 5 வருஷத்துல 2900 கோடி செலவு பண்ணி 85% கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொல்லிமலையில வந்து 73 கோடி மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க 2021 வரைக்கும். இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல 500 கோடி செலவு பண்ணி 90% பணிகள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதெல்லாம் விரைவில் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்படும். நீங்க ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் செந்தில் பாலாஜியோடு ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு ஒரே மேடையில் உட்காந்து விவாதிக்க வரக்கூடாது? நல்லா இருக்குமே. நீங்க கான்பிடென்டா இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க வந்து புது அரசியல்வாதி கிடையாது. மித்த அமைச்சர்களை கூட இப்படி கேட்க மாட்டோம். சிடிஆர் நிர்மல்குமார் என்பவர் வந்து RSSல் பயிற்சி பெற்ற நபர். இப்ப அவரால் வந்து இன்டலெக்சுவலா அவரால் பேச முடியும்ல. புராண இதிகாசங்கள் தொடங்கி அப்பயே நாங்க கரண்ட் சேவை வச்சிருந்தோம் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பேச முடியும். அதனால வந்தாருன்னா செந்தில் பாலாஜியோடு இது எல்லாத்தையும் கேள்வியா கேட்டு நீங்க வச்ச அந்த 1.5 மணி நேரம் குற்றச்சாட்டு பதில் 1.5 மணி நேரம் அழகா ஒரு டிஸ்கஷன் பேர்ல கூட ஒளிபரப்ப தயாரா இருக்கும். கூப்பிடுவோம், நடத்துவோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டு செலவு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, வரவு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, பாரோயிங்ஸ் எதனால இன்க்ரீஸ் ஆகுது, இவ்வளவு கணக்கு வழக்குகள் இதற்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லாம மேம்போக்கா லீக் ஆயிருச்சு. எங்க லீக் ஆச்சு, எப்படி லீக் ஆச்சு? அதுக்கு பேர் தானே ஒயிட் பேப்பர். ஆமா, கேட்டா அதை டிவிஎஸ்சி பண்ணுமா? அப்புறம் எதுக்கு இந்த ஒயிட் பேப்பர்? இன்னொன்னு இப்ப சிடிஆரே பேசும்போது இப்ப இதை முடிச்சுட்டு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு டிவிஎஸ்சி அனுப்புறது. ஆமா, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்ப இவரு சிடிஆர் பேசும்போதே என்ன சொல்றாரு, போற போக்குல அது நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறோம், அது நாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் இது எதுக்கு சார்? இந்த அறிக்கையில் என்ன சார் இருக்கு? சட்டமன்றத்துல கரண்ட் கட் ஆகிறத பத்தி கேட்டா
இன்னும் ஒரு வாரத்துல வெள்ளை அறிக்கை வரும், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ம், வெள்ளை அறிக்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ஏதாவது பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனா ம், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ம். எப்பதான் தயார் பண்ணி முடிப்பீங்க? 5 வருஷம் தயார் பண்ணிட்டே இருக்கலாமா? ம். இன்னொன்னு, ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சாரு. முடிக்கும் போது இது எல்லாத்தையும் ஆடிட் பண்றதுக்கு கிளவுட் ஆடிட்னு ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க அப்படின்றாரு. எங்க கிட்ட லிஸ்ட் கிடையாது, லிஸ்ட் பூரா கிளவுட் ஆடிட் தான் இருக்கு. கிளவுட் ஆடிட்னு உங்கள்கிட்ட தான் கான்ட்ராக்ட்ல இருக்கும் அந்த கம்பெனி. போன் பண்ணி கேட்டா கூட்டா கொடுத்துட போறாங்க, லாகின் பாஸ்வேர்டை கூட்டினா கொடுத்துட போறாங்க. லாகின் பாஸ்வேர்ட்லாம் எல்லாமே ஷேர்டா தாங்க ஆமா, இருக்கும். இல்லங்க இப்ப அப்படியே கூட இருக்கட்டுமே, லிஸ்ட்டை கொடுத்துருப்பா, பிரிண்ட் எடுத்து ஆள் அனுப்பி விட்டுருங்க சார் சொன்னா கொடுத்து விட்டுற போறாங்க. எத்தனை பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம், லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோன்றதெல்லாம் எல்லாமே அந்தந்த அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியல்ல இருக்கும். அதான் செந்தில் பாலாஜி கேக்குறாரு, ஆட்சிக்கு வந்த உடனே டிபார்ட்மெண்ட்ல இருந்து 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொன்னீங்களே, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு 40 ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றப்பட்டதுன்னு நீங்களே, 18 தான் காணாம போச்சுன்னா 40 எப்படி கிடைச்சிச்சு? அந்த 40ல இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 22 என்ன? இது தாவேக்க அரசு, எல்லாமே லாபமா தான் வரும். தொலைந்த 18 ஆர்டிஸ்ட்கள் 40ஆக திரும்ப வரும். எனக்கு ஒரு டார்க் காமெடி வரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. வேணாம். அப்ப செந்தில் பாலாஜி என்ன கேக்குறான், முக்கியமான ஆவணம் இருந்துச்சு, நீ வாயை திறக்க சொல்லுங்க, என்ன முக்கியமான ஆவணம் இருந்துச்சு? தொலைஞ்சு போன ஹார்ட் டிஸ்க் எப்படி கூட்டி போட்டுச்சு, 18 எப்படி 40 ஆச்சு, அது எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு கேக்குறாரு. 18 டபுளா இருந்தா கூட 36 தான் வந்திருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு 4 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு 2 உடைச்சிட்டாங்க, 2 உடைக்காம 4 உடைச்சிட்டாங்க போல. பிரிச்சு கொடுத்துட்டாங்க மாமா. நீங்க அதை கவனிக்கணும். 18 ஆர்டிஸ்ட்க்கு போச்சு இல்ல, ஆமா, அது ஒன்னொன்னு வந்து 2 TB ஆர்டிஸ்டா இருக்கும். 1 TB திரும்ப மீட்கப்பட்டது 36 1 TB இல்ல, 35 1 TB. மீதி எல்லாமே வந்து ½ TB. ஹார்ட் டிஸ்க் டிவில தானடா இருக்கும். இது கோழி 65, இதுல 15 கோழி இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்படி வந்து ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படின்றதையும் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எந்த தரவுகளையும் தங்களிடம் இல்லை என்று சொல்லுவதே வேறு ஒரு பெரிய இயலாமையை பெரிய அளவுல போட்டு மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு ரூட் தான். ஆமா, உண்டான வேலையை தான் பார்க்க. இப்ப என்னன்னா, இன்னைக்கு வெள்ள பேப்பர்ல வந்து கடைசியா டிக்ளரேஷன் என்னன்னா 50,000 கோடி கடன் வாங்க போறேன்றதுதான். அதேதான் ஜாலியா இருக்கு. அப்படி கடன் வாங்கியாச்சு, கரண்ட முதல்ல கொடுங்க, கரண்ட கொடுங்க. எதுக்குங்க கடன் வாங்குறீங்க? கடன் வந்து கரண்ட் கொடுக்கறதுக்கு வாங்கல, அது வந்து புதுசா லேபர் ரெக்ரூட் பண்றதுக்கு 63,000 பேர் வேகன்சி இருக்கு. கரண்ட கொடுத்தாதானே அவங்களுக்கு வேலையாவது கொடுக்க முடியும். நீங்க டிகேஎஸ் இளங்கோவன் தெளிவா ஒண்ணு கேட்டாரு, இந்த லேபர் ஸ்ட்ரென்த்தை வச்சு டயத்துக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸா கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸா அட்ரஸ் பண்ணி மின்சார தடையே இல்லாத மாநிலமா இருந்துச்சு இவ்வளவு நாள். ஓவர் நைட்ல ஊழியர் பற்றாக்குறை வந்துருது, சம்பள பற்றாக்குறை வந்துருது, ப்ரொமோஷன் பற்றாக்குறை வந்து இவ்வளவு வந்து ஓவர் நைட்ல எப்படி வருது அப்படின்றத வந்து டிகேஎஸ் கேட்கிறாரு. இன்னொன்னு, மின் தடை அதிகமா ஏற்பட்டாதானே அதை சரி செய்ய போக வேண்டிய ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமா தேவைப்படும். ஆமா, இப்ப ஒரு 15,000 பேர் ஏன் எடுக்கிறாரு? நிறைய மின்தடை வரப்போகுது, மின் தடை தொடரும். பெரிய இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாடு மாட்டிக்கொள்ள போகிறது. மாற்றம், ஏமாற்றம், இருண்ட கால ஆட்சி. இன்னைக்கு வந்து வெள்ளை பேப்பரே சாட்சி.